யோ ராமையா சார், வீடு நல்லா பெருசா இருக்கியா? ஆமாம் சார். முதலாளி பழைய பேப்பர்லாம் வாங்கி பெரிய மில்லுக்கு கொடுத்து இப்படி வீடு கட்டி பணக்காரர் ஆயிட்டாரு. யோ ஃபர்ஸ்டே சொல்லிருக்க வேண்டியதானே. யோ ஸ்கிரிப்ட்னு சொல்லி எழுதி வச்சிர குப்பியத்தை வந்து போட்டு நம்ம துட்டு ஆக்கிக்கலாம்ல. அதெல்லாம் பெரிய பொக்கிஷம். ஆமா, சோழ மகாராஜா புதைச்சி வச்சதை தோண்டியை தந்து வச்சிருக்காரு பொக்கிஷமா. ஓ சீன வாயை சத்த நாடி மூடிக்கிட்டு வரியா? மூஞ்சிய பத்தியா பன்னுக்கு கண்ணு வச்சு கண்ணாடி போட்ட மாதிரி. ஏன் உங்க மூஞ்சி மட்டும் எப்படி இருக்கா? கருகி போன ரொட்டிய அம்மா வாசல்ல பார்த்த மாதிரி இருக்கு. போ போ, தமிழை கத்துக்கிட்டு தாறுமாறாவா பேசுற நீ. கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே மூலப்பொருளோனே கந்த குரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன். முதலாளி வணக்கங்க. வா ரம்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கு முதலாளி. வாங்க சார், வாங்க வாங்க மேடம். வாங்க வாங்க வாங்க. ரொம்ப நாள் ஆளை காணோம் ஒன்று. உட்கார். உட்காருங்க உட்காருங்க. முதலாளி சார் வந்து சினிமாவில் பெரிய டைரக்டர். டைரக்டரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, உட்காருங்க உட்காரு. சரி சரி. மேடம் கேமரா உமன். வணக்கங்க. வணக்கம். செகண்ட் ஒய்ஃப். யோ அசிங்கமா செகண்ட் வைஃப்ன்ற லிவிங் டுகெதர். என்ன சார் இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்கீங்க? ஐயோ, அது என் பேர் இல்லைங்க. என் பேர் ராக்கப்பன். சினிமாவுக்காக ரணகுப்தான் வச்சுருக்கேன். என்னைக்கு இவர் ரணகுப்தான் பேர் மாத்தினாரோ அன்னில இருந்து இவர் எடுக்கிற படத்தெல்லாம் பார்த்து ஜனங்க மனசு ரணமாய் தியேட்டர் விட்டே ஓட்டாங்க. அச்சோ. அது இவங்க எப்பவுமே அப்படிதான் தமாஷா பேசுவாங்க. ஓஹோ. சீனை பெருஞ்சுவர் மேல ஒரு சீரியஸான சீன் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த பெருஞ்சுவரை சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு யங் கப்பல் வந்திருந்தாங்க. இவங்க லைவா வீடியோ கேமராவில் படமாக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பெருஞ்சுவர் மேல தலைகீழா தொங்கிக்கிட்டே ஒரு ஷாட் எடுத்தாங்க. நான் பதறி ஓடி போய் டோன்ட் ஹேங் ஆன் த வால், யூ ஆர் டேக்கிங் டூ மச் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு அமெரிக்கன் இங்கிலீஷ்ல சொன்னேன். இவங்க அதுக்கு சிரிச்சுக்கிட்டே கருவறையிலேருந்து கல்லறை வரைக்கும் வாழ்க்கையே ரிஸ்க் தான் சார் அப்படின்னு தூய தமிழ்ல சொன்னாங்க. எனக்கு அப்படியே மேலெல்லாம் வேர்த்து போச்சு, விடவிடன்னு ஆடி போச்சு. உடனே கூட்டிகிட்டு வந்து கேமரா ஒன்னாக்கிட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன ஒரு பெரிய ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. இது வரைக்கும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் வச்சிருக்காரு. அப்படின்னா என்னங்க? அது பர்சனல் விடுங்க, ப்ரொஃபஷனை பத்தி சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்பர் 1 கேமரா உமன் இவங்க தான். ஆமா, இது வரைக்கும் கழுத புலி எருமை எல்லாம் வச்சு படம் எடுத்திருந்தாரு. எல்லாம் ஃபிளாப்பு. இவங்களை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு பேய்கள் மேல அதீத ஈடுபாடும் நம்பிக்கையும் வந்து பேய் சப்ஜெக்டா எடுக்க ஆரம்பிச்சேன். எல்லாம் ஹிட். மூடிட்டு சரி சார், இதெல்லாம் உங்க வீட்டில் வச்சே பேசியிருக்கலாமே, இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. வந்த விஷயத்த சொல்லுங்க. அது வந்து முதலாளி டப்பிங் படம் ஒன்று ஓன் ரிலீஸ் பண்ணாங்க. சரி. அதில் 30-40 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு. சரி, நான் சொல்லட்டுங்களா? நான் சொல்லவா? நீ சொன்னீங்கன்னா அந்த ஜப்பான் படத்தை தமிழில் டப் பண்ணேன். ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஏன் அடிக்கிறான் எதுக்கு அடிக்கிறான்னு தெரியாமே 2 பேரும் வந்து அடித்தானுங்க. தியேட்டருக்கு வந்த 4 பேரும் உழுந்தடிச்சு ஓடினானுங்க. அதில் ஒருத்தன் ஆப்ரேட்டர் 40 லட்ச ரூபா கடன். தெரிவிக்காதீங்க சார் நீங்கள் சார். நான் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. முதலாளி அடுத்து தமிழில் நேராக ஒரு படம் பண்ணுறாங்க. சரி. சொந்தமாக ஒரு வீடு வச்சுருக்காங்க. சரி. அதை வச்சுக்கிட்டு 25 லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க. சரி. விட்டதை பிடிக்கணும் இல்லை, இருக்கிறது மொத்தமா போயிடுச்சுன்னா? சீனாவிலையும் சனி இருக்குங்கிறது ஒன்றை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாய் மூடிட்டு பேசாம இது கஷ்டப்படுறவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறதுல நீங்கள் கலியுக கர்ணன் அப்படின்னு இவர் தான் சொல்லியிருக்காரு. குமாஸ்தா சொன்னது எல்லாம் கரெக்ட் தாங்க. நான் முன்னாடி ஃபைனான்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தேன், இப்போ கொடுக்கறதில்ல. என் சம்சாரம் வந்ததுலேருந்து பிஸ்னஸ் எல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இப்போ உங்க பிசினஸ் எல்லாமே லாபத்துல இருக்குமே. அமோகமா இருக்கு. பொம்பளைங்க நடத்தின எல்லா பிசினஸும் வெற்றி தான். என்ன டைரக்டர் வச்ச கண்ணு வாங்காம பாக்குறாரு? என்ன லுக். இவங்க மட்டும் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருந்தாங்கன்னா பெரிய ஹீரோயின் ஆயிருப்பாங்க. such a beautiful face cut. என்ன கவுத்த அதே டைலாக். காஃபியை குடிங்க. சார்,
என் ஒய்ஃபிட்ட கேட்டு சொல்கிறேன். சரிங்க, சினிமாவுக்குன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. நல்லா கலந்துக்குங்க, கலந்துக்கிட்டு சொல்லுங்க. சரி. சினிமாங்கிறது நல்ல தொழில் தானே, கரெக்டாக பண்ணால் நல்ல தொழில். உழைப்பால் உயர்ந்த உங்களை மாதிரி ஒரு உத்தமரை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைந்த செல்வத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் நீங்க என்னன்னைக்கும் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்க சந்தோஷம் சார். சொல்லுங்க. வரமா? வாங்க வாங்க. வரேன் சார். Who are you? Nobody. Just us. He's Tom and I'm Jerry. Oh, I thought you were என்னம்மா somebody else. அம்மா அம்மா இன்னும் டிவி பார்க்குறீங்களா? குழந்தை தூங்கிட்டு இருக்கு. சரி 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 சரி. இவனை உங்ககிட்ட விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Hungry. Oh, well, ஏம்மா இப்போ வந்துட்டு போனார்ல அந்த டேரக்டர் பெரிய டேரக்டர். உன்னை பார்த்தோன்னே பெரிய நடிகாவன்னு சொன்னாரு. இவர் என்ன பெரிய டைரக்டர்? நான் காலேஜ் படிக்கும்போதே என்னை படத்தில் நடிக்கிறியான்னு கேட்டாங்க. நான் ஆசைப்பட்டேன். எங்கள் அப்பா அம்மா தான் வேண்டான்ட்டாங்க. அட உன் வாழ்க்கையில நடிகாவன்னு ஆசைப்பட்டியா? என்ன லுக்கு நீ ஆசைப்பட்டன்னு இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே சொல்லலையம்மா. அதுக்கு தான் உங்களை பார்த்தேன். அப்போ இவன் யாரோட ஆசை? வேற வழி இல்லாம தானே என்னை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்ச. உன் அழகண்ண அறிவண்ண எங்க அம்மா சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தானே என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச. ம்? அப்புறம் get away from my aunt. சரி, ஆஃபீஸ் புறப்படுறேன். உங்களை அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன். ம். Just us. He's Tom and டேய் Jerry. பார்த்து போ. Oh, I thought you were somebody else. டேய் நான் கேட்குறேன். யார் அது? நம்ம குமுஸ்தா தான் முதலாளி. என்னவா? யாரோ டைரக்டரை கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாராமே. ஓ ஆமாய்யா, நான் சொல்லவே மறந்துட்டேன். முதல்ல அந்த டேரக்டர் வர சொல்லு. கணக்கு பத்மஜா கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டது இல்லையா? சரிங்க. சின்ன வயசுல ஒரு ஹீரோனியை நடிக்கணும்னு ஆசையா. அந்த டேரக்டர் வச்சு நிறைவேற்றிட்டானேயா. முதல்ல அந்த டேரக்டர் வர சொல்லியா. முதலாளி என்ன ஒருமை பார்க்குற? முதலாளி நீங்க எது தொட்டாலும் பொண்ணாகும். தைரியமா எடுங்க முதலாளி. சார் திடீர்னு வர சொன்னீங்களா? இல்லை சார், நீங்கள் வீட்டை வச்சு படம் பண்ண போகிறதா சொன்னீங்க. ஆமாங்க அந்த படத்தை நான் பண்ணிட்டா? சார். சார் என்ன சார் சொல்றீங்க? இல்லை சார், என் மனைவி வச்சு ஒரு படம் எடுக்க முடியுமா? என்ன சார் திடீர்னு இப்படி ஒரு ஆசை? சார் எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து என் மனைவி ஆசையாக என்கிட்ட இது வரைக்கும் ஒன்றும் கேட்டதும் இல்லை, கேட்கவும் மாட்டேன். நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறமா அவள் சின்ன வயசுலேயே அவருக்கு ஹீரோயினியாக நடிக்கணும்னு ஆசையா. அதை பேச்சோட பேச்சா சொல்லிட்டா. சரிங்க. அவளோட சின்ன வயசு ஆசையை கூட நிறைவேற்றலைன்னா இவ்வளோ பணம் சம்பாதிச்சு வச்சு என்ன சார் பிரயோஜனம்? ஐயோ ரொம்ப பெரிய மனசு சார் உங்களுக்கு. சரி சார், ஒரு சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணால் எவ்வளோ சார் செலவாகும்? சின்ன பட்ஜெட்டில் எடுக்கணும்னாலும் இப்போது சம்பளம்லாம் நிறையா இருக்குது. எவ்வளோ குறைச்சி வச்சாலும் ஒரு 50 லட்சம். அவ்வளோதானே சார்? உடனே என் மனைவி கதையை ரெடி பண்ணுங்க. சரிங்க. ஆரம்பிச்சிருங்க. சரிங்க. எல்லா படமும் நான் தரேன். சரிங்க. அது உங்க மனைவியே இதில். அந்த வேலைக்கார பையன் கதை. ஓ ஆமாம் சார், யூ ஆர் கரெக்ட். ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் இருக்கு சார். சரி சார். ரொம்ப நல்ல டீசெண்டான கதை சார். அது குடும்பத்தோடு பார்க்கலாம். எதிர்பாராதது அல்லது நம் கையில் இல்லை அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கேன் சார். இதில் எந்த டைட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை வச்சிடலாம் சார். யோ கணக்குல எப்படியா இருக்கு? நல்லா இருக்கு. இந்த மாதிரி எதுவும் வந்ததில்லை சார். மேடம் இருந்தாங்கன்னா இப்போயே கதையை சொல்லிட்டுங்களா? நான் தான் சொன்னேன் சார், அவங்க ஆஃபீஸ் போயிருக்காங்க. ஐயோ அவங்க வரட்டும் சார், வரட்டும். ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இப்போ போயிருங்க. போயிட்டு சாயங்காலமா நீங்களா வர்ற மாதிரி வாங்க. சரிங்க. கதையை சொல்லி அப்படியே அசத்திருங்க. பண்ணிடுறேன் சார். சார் நம்ம பேசின விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிய வேணாம் இல்லை சார். சார். ஏன்னா அவள் கொஞ்சம் விவரமானவ சார். ரொம்ப கோவம் அடிக்கடி வரும் சார். எந்த ஒய்ஃபுக்கு தான் சார் கோவம் வராது? இவளுக்கெல்லாம் வருஷத்துக்கு 2 தடவை தான் சார் கோவம் வரும். ஒரு தடவை வந்து 6 மாதம் இருக்கும் சார். இப்போ பரவாயில்ல சார். ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு வருஷத்துக்கு ஒரே தடவை தான் சார் வரும். ஒரு தடவை வந்தால் 1 வருஷம் இருக்கும் சார். இந்த கதையெல்லாம் அவர் கிட்ட கேட்டாரா? ஆமாம். சரி சார், நாங்கள் போயிட்டு வரோம். வரேன் சார்.